வனப்பகுதியில் அத்துமீறல் செய்த புகாரில் கைது செய்யப்பட்டு ஆந்திர சிறைகளில் தவிக்கும் 516 தமிழர்களுக்கு உரிய சட்ட உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். செம்மரம் கடத்த வந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஆந்திர சிறைகளில் எந்த சட்ட உதவியுமின்றி அவதிப்பட்டு வரும் தமிழர்கள் குறித்து புதிய தலைமுறையில் விரிவான செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வனத்துறையால் கைது செய்யப்பட்ட 516 தமிழர்களில் கடப்பா சிறையில் 107 பேரும், சித்தூர் மாவட்ட சிறையில் 109 பேரும், திருப்பதியில் 300 பேரும் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் ஜாமீன் பெற முடியாத பிரிவுகளில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் அவர்கள் ஜாமீன் பெற தகுதியானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வறுமை காரணமாகவும் உரிய சட்ட உதவி வழங்கப்படாததாலும் அவர்களால் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஏழை தொழிலாளர்களுக்கு உரிய சட்ட உதவி கிடைக்க ஆந்திர மாநில சட்ட ஆணையத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஜாமீன் பெற சட்டப்படி தகுதியுள்ளவர்களை ஜாமீனில் விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.